கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து இனி நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இனி கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், அது எசேக்கியேல் 36:30 வசனங்களை வாசிப்போம். நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். உலக மனுஷர்கள் எல்லாம் ஒரு நல்ல படிப்பை படிக்க வைப்பாங்க. படித்தவன சொல்லுவாங்க, இவன் பெருசாக படித்தான், ஒரு வேலை வெட்டிக்கும் போகிறது கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, படித்த வேலை எனக்கு கிடைக்கல. இந்த சமுதாயம் ஒரு விதவை என்று சொல்லக்கூடிய பட்டம் கொடுக்கும். சில பேர் திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் இருக்காது, உடனே சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்பா செஞ்ச பாவம். இந்த உலகம் நீ எவ்வளோதான் நன்மை செய்தாலும் நம்மளை வேதனைப்படுத்தினபடி அந்த உலகம் பேசும். இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும். ஒருவேளை உங்கள் உறவினர் இருக்கலாம், இல்லை நண்பனாக இருக்கலாம். நான் எல்லாத்தையும் தப்பாக நான் சொல்லலை. நீங்கள் காயத்தோடு போயிருப்பீங்க. நான் வேதனையான போனோன்னே அவங்க சொல்லுவாங்க, இன்னும் அதிக வேதனையோடு திரும்பி வர முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்போது ஏழ்மை கோலத்தில் வந்தார். அவர் சிலுவையிலே அவமானப்படுத்தப்பட்டார்கள். 12 சீசர்களிலே காட்டி கொடுத்தார்கள். ஒரு சீசர் பேதுரு மறுதலித்தார். தெரியான்னு சொல்லி சத்தியம் பண்ணார். எடுத்து வாசிங்கள். ஏசாயா 61:1 வசனம் வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். கர்த்தர் அந்த இடத்துல தேவனுடைய ஊழியக்காரன் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை சொல்லி உங்களுக்கு காயங்களை என்ன செய்வாமா, ஆற்றுவாராமா. அதுக்கு தான் ஒரு ஆலயம், அதுக்கு தான் கர்த்தர் போதுகிற நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். உலகம் மனுஷர்களை எவ்வளோ நிந்தித்தாலும் இந்த வசனம் உங்கள் காயங்களை ஆறுதல் படுத்துமா, உங்கள் காயங்களை குணமாக்குமா. இதுதான் வேத வசனம். யோவான் 8:32 சொல்கிறது, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஆண்டவர் எந்த பழியை ஏறெடுக்கிறார் பார்ப்போம். சங்கீதம் 51:17 வாசிப்போம். தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஒடுக்கப்பட்டு நிந்தையோடு வந்த பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்வாமா, அவங்க புறம்பே தள்ள மாட்டாரமா. அப்ப உங்களுக்கு காயத்தை ஆற்ற மட்டும் இல்லை, தேவன் உங்களை என்ன செய்வாரமா, புறம்பே தள்ளுவது இல்லை. நிச்சயமாகவே கர்த்தருடைய தேவ ஜனமே, உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய பாடெல்லாம் ஆண்டவர் வைக்கும் போது ஆண்டவர் சொல்ல, உங்க நிந்தைகளை ஆண்டவர் மாற்றுவார். எப்படிதான் நறுங்குண்ட இருதயத்தை தேவன் என்ன செய்வான், புறக்கணிக்கதில்லை. நிச்சயமாகவே மனுஷன் நிந்திக்கப்பட்டிருக்கீங்களா, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் ஆறுதலான செய்தியை உன் இருதயத்தில் காயத்தோடு இருக்கீங்களா, உன் இருதயத்தை காயத்தை அவர் ஆற்றுவார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்காக, திருமணமாய் குழந்தை பாக்கியமில்லாத பிள்ளைகளுக்காக, எத்தனை பேர் இளம் வயசுல தன்னுடைய கணவன் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தைய தவிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்களே தகப்பனாக தாயாயிருந்து அவங்களை ஆட்டி தீட்டுங்கப்பா. இன்றைக்கு எங்கே வெக்கப்பட்டு போனாங்களோ அவங்கள தலைகளை உயர்த்துங்கப்பா. ஆண்டவரே, உன் வெக்கத்துக்கு ரட்டத்தின பலனை கொடுப்பேன் நீங்க சொன்னீங்க. பார்த்து கொண்ட ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே அவங்க இருதயத்தில் ஆறுதல் படுத்துங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.